வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ M6 Pro 5G மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என் கையில் இருக்கிறது 4GB RAM 128GB வேரியன்ட், அதுவும் க்ரீன் கலர் வேரியண்ட்டு. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50MP மெயின் கேமரா அண்ட் 8MP செல்ஃபி கேமரா இருக்குது. அண்டு 5000 mAh பேட்டரி வித் 18 watts சார்ஜிங் ஸ்பீடோட உங்களுக்கு மொபைல் கிடச்சிரும். பட் டப்பாவில் 22.5 watt சார்ஜர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஏதோ ஒரு ஹைலைட் ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz மறைச்சி வச்சுருக்காங்க, ஸ்டிக்கர் போட்டு ஓடிட்டாங்க. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2ன்னு ஒரு சூப்பரான ஒரு சிப் செட்டு. ஓகே, சீலை கட் பண்ணிடலாம். ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. ஸோ அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸோ டப்பா உள்ளார ஒன்றும் இல்லை, எடுத்த உடனே மொபைல் தான் இருக்குது. ஸோ மொபைலில் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ மொபைலில் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கரை பிரித்து உள்ளார ஒட்டிடுவோம். ஓகே, பிரித்து இது உள்ளே ஒட்டி வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மொபைல் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன், அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்கும். அண்டு வால்யூம் ரேக்கர்ஸ் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. இதில் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு நேனோ சிம் ஒரு SD கார்டு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, அதாவது ஹைப்ரிட் ஸ்லாட்டு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட்டு அண்டு ஒரு ஸ்பீக்கர் கிரில் அண்டு ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ இப்போ நம்ம மொபைலில் ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அன்பாக்சிங் நம்ம பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ மொபைலில் நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்குறது. ஸோ கொடுத்த உடனே அந்த ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. ஓகே, போக்கோன்னு வந்துச்சு. ஸோ மொபைலில் சைடில் வச்சுட்டு வேறு என்னென்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரியரில் கேமரா செட்டப் இப்படி தான் இருக்குது. செல்ஃபி கேமரா செட்டப் 8MP, மெயின் கேமரா 50MP. பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதிலே உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22.5 watt சார்ஜர், Type-A to Type-C கேபிள். ஸோ எல்லாம் குவாலிட்டியாக கொடுத்துட்றாங்க. பட் இப்போ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 33 watt போட்டு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. இது நமக்கு இப்போ தேவைப்படாது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு TPU கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் நல்லா இருக்குது, பட் குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. பட் கேஸ் கொடுக்குறது நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அந்த புக்லெட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கறதில்ல, வாரண்ட்டி கார்டு எதாவது இருக்கும். ஸோ இது உள்ளே வச்சுருவோம். ஓகே, திரும்ப மொபைலுக்கு வருவோம். ஓகே, மொபைல் பார்த்திங்கன்னா இப்போ MIUI 14 வந்து காமிக்குது. ஸோ இதை நம்ம பூட்டப் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் காட்டுது ரீஜியன். ஸோ சிஸ்டம் பூட்டப் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், போக்கோ லான்ச்சர் யூசர் அக்ரிமெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை ஓகே கொடுத்தா தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது. ஸோ அதனால் அக்ரிமெண்ட்டை ஓகே கொடுக்குறோம். ஸோ அக்ரிமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வருது. நெக்ஸ்ட்டு செக்கிங் ஃபார் சிம் கார்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஃபை கனெக்ஷன் இப்போ தேவையில்லை, ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கூகுள் சர்வீசஸ் நாம் எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் லாக்கு, பின் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். அண்டு பேசிக் செட்டிங்ஸ், இதில் லொக்கேஷன் ஓகே. ஸோ சென்ட் யூசேஜ், டயக்னாஸ்டிக், பர்சனலைஸ்ட் ஆட்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க.
ஸோ ஆட்ஸை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்டேட்ஸையும் நமக்கு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, MIUI பர்மிஷன்ஸு, அப்டேட்டு, ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துங்க. தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் நல்லாயிருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு அக்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் செட்டப் ஆகுது. ஸோ எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 190 கிராம் வெயிட் இருக்கும். வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நம்ம மொபைலோட வெயிட்டை செக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அதில் மேலே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 2-3 கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இப்போதைக்கு 200 கிராம்ஸ் காமிக்குது. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் செக் பண்ணும்போது நமக்கு 22.1 GB வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இருக்குது. ஸோ இதே மொபைல் இப்போ திரும்பவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 போட்டு ஒரே ஒரு ப்ளஸ்ன்னு போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, 90 Hz டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த லேகும் இல்லை. அண்டு டச் ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு MIUI டயலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே. ஸோ இதில் சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வேல்யூ 0.867 W/kg அண்ட் பாடி சார் வேல்யூ 0.687 W/kg இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹெட்செட்டோ இல்லை நெக் பேண்டோ போட்டு நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காதில் வச்சு பேசாதீங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க. ஸோ கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருந்தாலும் ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்குது. கார்னர்ஸ் நமக்கு நல்லா எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ ஓகே, இருந்தாலும் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டுங்க. ஒரு நல்ல கவராக ஒன்று வாங்கி போட்டுங்க. ஸோ ஓகே, கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு சரியான ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த மொபைலில். பட் கலர் அக்யூரசி நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது என்ட்ரி லெவல் மொபைல்ஸில். இருந்தாலும் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ செல்ஃபி அண்டு ரியர் கேமரா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக செட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் வந்து ஒரு HD டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இதை விட குவாலிட்டி கம்மியான ஒரு LCD பேனல் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே அண்டு கேமரா சூப்பரான ஒரு கேமராவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மொபைல் என்ன அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா தான் அடுத்த மொபைல் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மொபைலை விட அடுத்து தான் நம்ம வாங்குகிற மொபைல் அதுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை அதை விட பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதுக்கு நம்ம ஆஃபர் வீடியோக்கள் நிறையா போட்டுட்ருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.